Welcome to Shiva's World. இது 11-month-old baby video. ஓகே, இன்னொரு விஷயம் இந்த வீடியோவில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். இந்த ஐடியா என்னோட பிரதர் இன் லா தான் எனக்கு சொன்ன ஒரு ஐடியா. எனக்கு ரொம்ப அழகான பியூட்டிஃபுல் ரொம்ப டச்சிங் கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு வரதுண்டு. ஸோ நான் இனிமே ஒரு வீடியோலையும் அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு காமெண்ட் ஒரு ஷவுட் அவுட் மாதிரி சொல்லணும், அதுக்கு ஒரு கிரெடிட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ பேபியோட டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன்ஸ் என்ன, 11-month-old பேபி என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். எப்போவுமே ஆன் த கோ தான் உங்கள் 11-month-old. அவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டே இருப்பாங்க. எகெயின் அவங்களோட மூவ்மெண்ட்டுங்கிறது க்ராலிங்காக இருக்கலாம், இல்லை க்ராலிங் அண்ட் க்ரூசிங்காக இருக்கலாம், இல்லைன்னா சில குழந்தைங்க மட்டும் நடக்க கூட ஆரம்பிச்சிருக்கலாம். மோஸ்ட் ஆஃப் தம் இன்னும் அந்த இண்டிபெண்ட்டாக நடக்கிற ஸ்டேஜ்க்கு வந்திருக்க மாட்டாங்க. ஸோ உங்கள் பேபி எப்படியுமே நீங்கள் போகிற இடத்துக்கெல்லாம் போய் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போய் எல்லாத்தையும் இழுத்து போட்டு தள்ளி விட்டு ஷெல்ஃபை திறந்து எல்லாத்தையும் எடுத்து வெளியே போட்டு இது எல்லாம் நடக்கும். ஸோ அவங்கள ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ டயப்பர் சேஞ்சஸ், குளிப்பாட்டுறது எல்லாமே கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். அவங்க கோஆப்ரேஷன் இல்லாமல் பண்ணும்போது அவங்க எழுந்து ஓடுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அவங்க ஒரு இடத்துல உட்காரணும் கொஞ்சம் நேரம் அப்படின்னா அதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் எல்லாம் கற்று வச்சுக்கணும். லைக் ரைம்ஸ் பாடலாம், இல்லைனா ஸ்டோரிஸ் சொல்லலாம், இல்லைனா அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு பாடலாம், இல்லைனா அவங்க கிட்ட பேசலாம். பட் ஃபோன் மாத்திரம் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. பேபி டேஞ்சரஸாக ஏதாவது ஒரு விஷயம் இழுக்கிறாங்க, இல்லை விழ போகிறாங்க, அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் டக்குன்னு அவங்கள அலர்ட் பண்ணலாம், அவங்களுக்கு நோ சொல்லலாம். அந்த ஃபியூ செகண்ட்ஸ் அவங்க அப்படியே ஃப்ரீஸ் ஆகி என்ன கத்துறாங்களே, நம்மளை கூப்பிடுறாங்க எதுக்குன்னு சொல்லி அவங்க நிற்கும்போது உங்களுக்கு ஃபியூ செகண்ட்ஸ் கிடைக்கும் டக்குன்னு ஓடி போய் என்ன பண்ணணுமோ பண்ணுறதுக்கு. ஸோ குழந்தைகிட்ட ஜென்ரலாக கத்தக்கூடாதுன்னு சொல்கிறது வேற. பட் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் ஒரு வார்னிங் சவுண்டு கொடுக்குறதுங்கிறது ஓகே. இப்போ அவங்க எல்லா விஷயத்தையும் பாயிண்ட் பண்ணுறதுக்கும் தலையை ஆட்டுறதுக்கும் வேணும் வேணாம் எல்லா ஜெஸ்டர்ஸும் யூஸ் பண்ணி உங்களுக்கு அவங்க கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. கோவத்துல இருந்து சந்தோஷம், பிடிக்கிறது பிடிக்காதது, டயர்டாக இருக்கிறது, வேணும் வேணாம் எல்லாமே அவங்க எக்ஸ்பிரஷன்ஸ்னால. ஸோ ஒரு ரேஞ்ச் ஆஃப் இமோஷன்ஸ் அவங்களால ஃபேஸில் கொண்டு வர முடியும். அவங்களுக்குன்னு ஒரு ஸ்கெடியூல் வச்சுக்கோங்க, இந்த டைமுக்கு இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு டே டைம் ஸ்கெடியூல், நைட் டைம் ஸ்கெடியூல்னு வச்சுக்கும் போது அந்த ரூட்டீனை நீங்கள் கரெக்டாக டைம் படி ஃபாலோ பண்ணும்போது அது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிய ஆரம்பிச்சிடும் இதுக்கான டைம் அப்படிங்கிறது. ஸோ அவங்க கோஆப்ரேஷனும் பெட்டராக இருக்கும். நீங்கள் டிசிப்ளினிங் பண்ண ஆரம்பிக்கலாம். அவங்க எடுக்கக்கூடாத ஒரு விஷயத்தை எடுக்கும்போது, இல்லைனா பண்ணக்கூடாத ஒரு விஷயம் பண்ணும்போது நீங்கள் அவங்க கிட்ட ஃபர்மாக நோ சொல்ல கற்றுக்கணும். அந்த நோ சொல்லும்போது நீங்கள் சிரிக்கவோ இல்லை அவங்களோட ஆக்டிவிட்டியை என்ஜாய் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி எந்த தப்பான சிக்னலும் கொடுக்காதீங்க. அவங்க ஒரு விஷயம் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கும் போது நீங்கள் ஸ்ட்ராங்காக அவங்களோட ஐ கான்டாக்ட் பண்ணி அவங்க லெவலுக்கு உட்காந்து நோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக கம்யூனிகேட் பண்ணணும். அண்ட் அந்த கம்யூனிகேஷன், அந்த நோ ஒரு ஸ்ட்ராங் நோ, அது அவங்க ஒரு முறையும் அந்த மிஸ்டேக் பண்ணும்போது இல்லை அந்த விஷயம் பண்ணும்போதும் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு. டீத்திங்னால நிறைய குழந்தைங்களுக்கு ட்ரூல் ஆகிட்டே இருக்கும். ஸோ பல்லு வர்றதால அவங்களுக்கு எப்போ பாரு சலைவா எச்சில் வாயிலிருந்து ஊற்றிட்டே இருக்கும். சில குழந்தைங்களுக்கு டிஷர்ட் எல்லாம் நனைஞ்சு போயிடும். நீங்கள் ஒரு கிளாத் பிப் போட்டு விடலாம். அந்த அளவுக்கு சில குழந்தைங்களுக்கு ட்ரூலிங் இருந்துகிட்டே இருக்கும். நிறைய பேபிஸ் இந்த ஸ்டேஜஸில் ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ் ஆல்ரெடி சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. சில பேபிஸ் அப் டு 4-5 வேர்ட்ஸ் வரைக்கும் காமன்லி சொல்கிறாங்க. அண்ட் அவங்கக்கிட்ட பேசும்போது நீங்கள் அவங்கள ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் அவங்க உங்கள் லிப் மூவ்மெண்ட்ஸை அப்சர்வ் பண்ணி வேர்ட்ஸை எப்படி சொல்கிறது அப்படிங்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. உங்களோட கம்யூனிகேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மற்ற பேபிஸை பார்க்குறதுலையும் மற்ற குழந்தைங்களை பார்க்குறதுலையும் அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும். ஸோ நீங்கள் பேபி ப்ளே குரூப்ஸ்க்கு கூட்டிகிட்டு போகலாம். இந்த ஸ்டேஜஸில் பேரலல் ப்ளே அவங்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. பேரலல் ப்ளேனா என்ன?
வேற ஒரு குழந்தையோட கூட உட்கார்ந்து விளையாடுறதும் அவங்க பேபி லாங்குவேஜ் பேசிக்கிறதும் வந்து அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அதே மாதிரி கொஞ்சம் ஓல்டர் கிட்ஸ் ஒரு 4-5 வயசு குழந்தைங்க அந்த மாதிரி வரும்போது போகும்போது அவங்கள பார்க்குறதும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம உங்கள் பேபியோட நீங்கள் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். நீங்கள் கண்டினியூ பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, ஒரு ஸ்கெடியூல் ஃபாலோ பண்ணுறது, அதாவது பேபியை ஒரு ரூட்டீனுக்கு வச்சிருக்கிறது, பேபியோட பெட் டைம் ரூட்டீன், பேபியோட டெய்லி வந்து ரீடிங் பண்ணுறது, எப்போ சான்ஸ் கிடைக்குதோ அப்போல்லாம் உங்கள் பேபியோட பேசுறது, ரைம்ஸ் பாடுறது, விளையாடுறது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஒரு வேலை இருக்கு, ஒரு ஃபியூ மினிட்ஸ் அவங்க உட்காரணும்னா நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு மியூசிக் கூட போட்டு விடலாம். இந்த ஸ்டேஜஸில் பேபி மியூசிக்கை ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் மேக்கிங் இல்லை மியூசிக் ப்ளே பண்ணக்கூடிய டாய்ஸ்க்கு அவங்க திரும்ப திரும்ப போவாங்க. ஸோ நீங்கள் பொதுவாகவே மியூசிக் ஆன் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அது ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்கும். என்ன இது இவ்வளோ அழகாக ஒரு சவுண்ட் வருதுன்னு சொல்லி அப்படியே சில பேபிஸ் வந்து ரொம்ப ஸ்டில்லாக காமாக உட்காந்து கேட்பாங்க. நிறையா பேபிஸ்க்கு தண்ணியில் விளையாடுறது இப்போ ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ குளிக்கிறது இல்லைன்னா தண்ணியில் விளையாடுறது, இல்லை பீச்சுக்கு போனீங்க அப்படின்னா, ஸ்விம்மிங் பூலுக்கு போனீங்கன்னா அந்த தண்ணியில் விளையாடுறது, இதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு இப்போ கிளைம்பிங் ஆக்டிவிட்டியும் ரொம்ப பிடிக்கும். ஸோ எது மேலேயாவது ஏறுறதுனா அவங்களுக்கு இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ உங்கள் மேலே ஏறுவாங்க. வீட்டில் படி இருக்குது, ஸ்டெப்ஸ் இருக்குன்னா எப்போ பாரு போய் அந்த படியிலையே ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் பேபி ப்ரூஃபிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் சப்போஸ் ஒரு பர்சனாக நீங்கள் குழந்தைய பார்த்துக்கிறீங்க டியூரிங் த டே அப்படின்னா நீங்கள் எல்லா டைமும் கண்டினியூஸாக பேபியை பார்த்துட்டே இருக்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னா ஸ்டெப்ஸ் இருக்கிற வீடுங்களில் ஸ்டெப்ஸுக்கு கேட் போட்டுடுங்க. பேபி விளையாடக்கூடிய இடத்த வந்து கண்டெயின் பண்ணிடுங்க. ஸோ இப்போ ஒரு ரூமுக்கு வந்து ஒரு டோர் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஒரு பேபி கேட் மாதிரி ஒன்று போட்டு குழந்தை உள்ள விளையாட விட்டீங்கன்னா அந்த ஏரியாவை மாத்திரம் நீங்கள் பேபி ப்ரூஃப் பண்ணால் போதும். குழந்தை அங்கே சேஃபாக விளையாடலாம். ஒரு ஃபியூ மினிட்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை இருந்ததுன்னா. பேபி ப்ரூஃபிங்க்கு வந்து உங்களுக்கு ஷெல்ஃப் லாக் மாதிரிலாம் விற்கிறாங்க, ஃப்ரிட்ஜுக்கு லாக் விற்கிறாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பேபி ப்ரூஃப் பண்ணணும் உங்களோட வீட்டை. இப்போ அவங்களுக்கு காஸ் அண்ட் எஃபெக்ட் புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் இப்போ வந்து ஒரு டாய் ஒரு பாக்ஸ்க்குள்ளே இருக்குது அப்படின்னா அந்த டாய் எடுக்கணும்னா அந்த பாக்ஸை திறக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். குழந்தை விளையாடி முடிச்சோடனே டாய்ஸ் இப்படி இறஞ்சி இருக்குது ரூம் பூரா அப்படின்னா நீங்கள் க்ளீன் அப் சாங் பாடிட்டு அந்த டாய்ஸ் எல்லாம் எடுத்து அந்த டாய்ஸோட ஒரு பின்ல ஒரு பாக்ஸில் போட்டு நீட்டாக வைக்கணும் அப்படிங்கிறதும் நீங்கள் இப்போ ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அவங்களோட கைகளில் இருக்கக்கூடிய ஸ்கில்ஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கும். அதனால நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜஸில் கண்டிப்பாக குழந்தைக்கு ஸ்பூன் ஃபீடிங், அதாவது அவங்களே ஸ்பூன் யூஸ் பண்ணி செல்ஃபாக ஃபீட் பண்ணுறதுக்கு பழகலாம். இப்போ அவங்க ரொம்ப க்யூரியஸாகவும் இருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு அவங்களுக்கு பார்க்கணும். அதில் முடிஞ்சால் அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் துணி மடிச்சிட்டு இருக்கீங்க, லாண்ட்ரி வாஷிங் மிஷின் முடிஞ்சு துணி மடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு கிளாத்தை கொடுத்து இப்படி ஃபோல்ட் பண்ணு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறீங்களோ அதில் கொஞ்சம் பேஷன்ஸோட குழந்தையையும் இன்வால்வ் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அண்ட் அவங்க வந்து அழகாக உட்காந்து உங்களை ஃபாலோ பண்ணும் போதெல்லாம் அவங்கள அப்ரிஷியேட் பண்ண மறக்கக்கூடாது. அவங்கள என்கரேஜ் பண்ணணும். அவங்க நல்லா பிஹேவ் பண்ணும்போது, சொல்கிறத கேட்கும்போது அப்போ எல்லாம் அவங்கள என்கரேஜ் பண்ணுறதும் ரொம்ப முக்கியம். இன்கேஸ் உங்கள் குழந்தை இன்னும் அந்த க்ரூசிங் பண்ணுற ஸ்டேஜில் இருக்காங்க, விச் மீன்ஸ் ஃபர்னிச்சர் இல்லை சேரை பிடிச்சிட்டு நடக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் சேருங்களை தள்ளி தள்ளி வச்சு பார்க்கலாம். ஸோ உங்கள் பேபி வந்து ஒரு சேர்லேருந்து இன்னொரு சேருக்கு ஒரு 2 அடி 3 அடி தானே எடுத்து வச்சு அவங்க அடுத்த சேருக்கு போகிறாங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். டாய்ஸ் அண்ட் கேம்ஸ்னு வரும்போது இப்போ குழந்தைக்கு வந்து மியூசிக் அண்ட் லைட் இருக்கக்கூடிய டாய்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இந்த ஸ்டாக் பண்ணுற ரிங்ஸ் இருக்கும், கலர் கலராக ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்கும், அதில் போய் ரிங்கு போடுற மாதிரி இருக்கும். அது பிளாக்ஸ் வச்சு விளையாடுறது, இல்லைன்னா ஷேப் சாஃப்டர்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பாக்ஸ்க்குள்ளே ஒரு லிட் இருக்கும் ஒரு பாக்ஸ்க்கு, அது மேலே வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்கும். ஸோ அது வழியாக அந்த க்யூப்ஸை போடுறது, அந்தந்த ஷேப்க்கான க்யூப்ஸ் தான் அந்த ஷேப்போட ஹோல் வழியாக போகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி டாய்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பேபியோட ஸ்லீப்னு பார்க்கும்போது இப்போ பேபி வந்து ஒரு 13 to 14 hours per day தூங்குவாங்க. இப்போவும் நிறையா பேபிஸ் வந்து டே டைம் நாப்ஸ் எடுத்துக்குவாங்க. 1லேருந்து 2 டே டைம் நாப்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். 11 month old பேபியை பொறுத்த வரைக்கும் ரெட் ஃபிளாக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். இன்டராக்ட் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா அட் எனி ஸ்டேஜ்
அது வந்து ஒரு கன்சர்ன் தான். ஸோ இந்த ஸ்டேஜஸ் எல்லாம் பேபி வந்து ரொம்ப தூரம் உங்களோட என்கேஜ் பண்ணுவாங்க. பேசுகிற மாதிரி பேபி டாக் அண்ட் நீங்கள் பேசும்போது உங்களை கவனிக்கிறது, பேர் சொல்லி கூப்பிடும்போது திரும்பி பார்க்குறது, இது எல்லாம் பண்ணுவாங்க. அவங்க இன்டராக்ட் பண்ண மாட்டேன்றாங்க உங்களோட அப்படின்னா கண்டிப்பாக டாக்டர் கிட்ட செக் பண்ணிக்கணும். குழந்தையோட கால்கள் வந்து ஒரு மாதிரி ஷேக்கியாக இருக்குது, இல்லை அவங்க வந்து நிற்க ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்லாத மாதிரி இருக்குது, அவங்க நிற்க முடியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் டாக்டர் கிட்ட கண்டிப்பாக காட்டணும். ஆல்சோ உங்கள் குழந்தை வந்து மூவ் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்டே காமிக்க மாட்டேன்றாங்க, போட்ட இடத்துல அப்படியே இருக்காங்க. அவங்களுக்கு சப்போஸ் நீங்கள் டாய் தள்ளி வைக்கிறீங்க, இல்லை கூப்பிடுறீங்க, மூவ் பண்ண என்கரேஜ் பண்ணும்போதும் அவங்க வந்து மூவ் பண்ணுறதுக்கான முயற்சியே எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னாலும் டாக்டர் கிட்ட காட்டுங்க. இப்போ வந்து டோன்ட்ஸ் ஆர் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் அவாய்ட் பண்ணணும் இல்லை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகே, டோன்ட்ஸில் ஃபஸ்ட்டு வர்றது வந்து நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில், அதாவது 10 month old பேபி வீடியோவில் இது ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் இந்த வீடியோ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜஸில் சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம், உங்கள் குழந்தைய கையை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் நடக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நடக்காதீங்க குனிஞ்சிட்டு. அது ஏன் அப்படி நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நான் 10 month old பேபி வீடியோவில் சொல்லியிருக்கேன். ரெண்டாவது பாயிண்ட், குழந்தைகிட்ட பேசும்போது ரொம்ப ஜென்டிலாகவும் காமாகவும் என்கேஜிங்காகவும் ஸ்வீட்டாகவும் பேசணும். நீங்கள் குழந்தைகிட்ட பேசும்போது கோவப்படுறதோ கத்துறதோ பண்ணக்கூடாது. வாய்ஸ் ரைஸ் பண்ணும்போது அது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஸ்கேரியாக இருக்கும், அவங்க பயந்துடுவாங்க. நீங்கள் குழந்தைகிட்ட மாத்திரம் இல்லை, வீட்டில் இருக்க மற்றவங்க யாருக்கிட்டையும் பேசும்போது கூட வீட்டில் சண்டைங்க போடுறது அதெல்லாம் கூட வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் காஸ் பண்ணும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல ரிலாக்ஸிங் அண்ட் ஸ்ட்ரெஸ் இல்லாத அட்மாஸ்பியராக வச்சுக்க ட்ரை பண்ணுவோம். மூணாவது, இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்ச நேரம் விட்டுட்டு போகணும், குழந்தைய உட்கார வைக்கணும் ஒரு இடத்துல, அதனால நான் ஃபோன் கொடுக்குறேன் அப்படின்னு நிறையா பேரண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. குழந்தைக்கு ஃபோன் அவசியம் கிடையாது. ஃபோன் இல்லாமல் குழந்தைங்க நிறையா பேர் வளர்ந்துருக்கோம், நம்ம எல்லாம் அப்படி தான் வளர்ந்தோம். குழந்தைக்கு ஃபோனை கொடுக்கவே செய்யாதீங்க. தப்பி தவறி அவங்க எடுத்தாலும் நான் சொன்ன அந்த நோவை மறக்காதீங்க, அதை யூஸ் பண்ணுங்க. குழந்தைக்கு கிளீனாக புரியணும் ஃபோன் குழந்தையோட டாய் இல்லை அப்படிங்கிறது. ஸோ ஒரு நிமிஷம் அவங்க ஒரு இடத்துல உட்காரணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு நான் என்ன பண்ணேன்னு சொன்னால், நான் என்ன பண்ணேன்னு நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நான் வந்து ரைம்ஸ் இல்லைன்னா ஸ்டோரிஸ், அவங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியரான போர்ட் புக்கில் இருக்கக்கூடிய ஸ்டோரிஸ், அது இல்லைன்னா ரைம்ஸ் பாடுறது. ஸோ இப்போ ஒரு டயப்பரே மாற்றணும் அவங்களுக்கு, சப்போஸ் அவங்க வந்து மோஷன் போயிருக்காங்க, டயப்பர் மாற்றணும், ஒழுங்காக வைப் பண்ணணும், கொஞ்சம் நேரம் வந்து பேபி படுத்திருக்கணும் அப்படின்னா நான் ரைம்ஸ் சொல்ல ஆரம்பிச்சோன்னே அவங்க மூஞ்சி அப்படியே பிரைட் ஆகிடும். ஓ, எனக்கு தெரிஞ்ச ரைம்ஸ், எனக்கு பிடிச்ச ரைம்ஸ்ன்னு சிரிச்சுட்டு நம்ம ஃபேஸை பார்த்துட்டே இருப்பாங்க. அண்ட் நம்ம அந்த நேரத்துக்குள்ளே கடகடன்னு நம்மளோட வேலையை முடிச்சு ஃப்ரெஷ்ஷான டயப்பர் போட்டு விட்டு, இந்த மாதிரி குழந்தைக்கு பிடிச்ச ரைம்ஸு இல்லை குழந்தைகிட்ட பேசுறது, இல்லை அவங்களுக்கு பிடிச்ச ஸ்டோரி சொல்கிறது, பாட்டு பாடுறது, இந்த மாதிரி தான் நீங்கள் அவங்கள என்கேஜ் பண்ணணுமே தவிர எந்த காரணத்துக்காகவும் ஃபோன் கொடுக்கவே கொடுக்காதீங்க. அண்ட் இந்த ஸ்டேஜஸில் நிறையா பேரண்ட்ஸ் பண்ணக்கூடிய இன்னொரு விஷயம், தவழ்கிற குழந்தை இல்லை நடக்க ட்ரை பண்ணுற குழந்தை கீழே விழுந்துட்டா உடனே அந்த சேரை அடிக்கிறது இல்லைனா தரையை அடிக்கிறது, அது பண்ணாதீங்க. அதாவது நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா, உன்னை ஏதாவது ஹர்ட் பண்ணா நீ அதை திரும்பி ஹர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்கறது மாதிரி ஆயிடுது இல்லையா. 11 month old பேபியோட டயட் பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா என்னோட 11 and 12 month old பேபி டயட் சார்ட் அப்படின்ற வீடியோ இருக்கு, அதுக்கு நான் லிங்க் மேலே கொடுக்குறேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வாரம் நான் மென்ஷன் பண்ணக்கூடிய ஷவுட் அவுட் கொடுக்கக்கூடிய இந்த காமெண்ட் நீங்கள் பாருங்கள். இது வந்து என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பேபி ஸ்லீப் டிப்ஸ், அதாவது உங்கள் குழந்தை தூங்க வைக்கிறதுக்கும் ஸ்லீப் ட்ரெயின் பண்ணுறதுக்கும் என்னோட பர்சனல் டிப்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட்டோட டிப்ஸ் அப்படின்னு சொல்லி நான் அந்த ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் இல்லையா, இதுக்கு முன்னாடி வீடியோ. அதுக்கு வந்த காமெண்ட்ல இருந்து தான் இப்போ நான் வந்து ரோஸ் ரெஜினாவோட இந்த காமெண்ட்டை ஷேர் பண்ண விரும்புகிறேன். இதுக்கு முன்னாடியும் நிறைய முறை இவங்க வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க, என் வீடியோஸ் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஆல் ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட். ஓகே, ஸோ இந்த வீடியோக்கு அவ்வளோதான். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இப்போ தான் என்னை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நான் ப்ரெக்னென்சி வீடியோஸ், பேபி ரிலேட்டட் அண்ட் லேபர் அண்ட் டெலிவரி, பிரெஸ்ட் ஃபீடிங் அண்ட் ட்ராவல் பண்ணும்போது ட்ராவல் விளாக்ஸ் இது எல்லாம் போஸ்ட் பண்ணுவேன். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். until then, take care.